வணக்கம் நண்பர்களே, ஆஸ்ட்ரோ ஆதிரன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்று மகிழ்வதில் நான் ராஜேஷ் தியாகராஜன். ஸ்ரீ கற்பக விநாயகரின் திருப்பாதம் பணிந்து எல்லா உயிர்களும் இன்பமுடன் வாழ நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும் என்ற பொன்னான வரிகளுடன் நிகழ இருக்கின்ற 14 ஏப்ரல் அன்னைக்கு வருகின்ற விஸ்வ வசு வருஷத்துடைய தமிழ் புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த புத்தாண்டு அப்படின்றது எல்லோருக்கும் ஒரு இனிய ஆண்டாக அமையணும் அப்படின்றத இறைவன்கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த தமிழ் புத்தாண்டுடைய முதல் மாதமான சித்திரை மாதம் இந்த துலா ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றின ஒரு பதிவு தான் இன்றைக்கி நம்ம பதிவில் பார்க்க இருக்கிறோம். இந்த துலாம் ராசி அப்படின்னாலே இவங்களுடைய கேரக்டரு இதோட சிம்பிள்லே தெரிஞ்சுக்கலாம். அதாவது தராசு. இந்த தராசு அப்படின்னா எடை போடக்கூடியது. அப்போ ஒருத்தரை பார்த்த மாத்திரத்திலேயே, ஒரு நபரை பார்த்த மாத்திரத்திலேயே அவங்க எப்படிப்பட்டவங்க, யார், எப்படி அவங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடை போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த தராசு அப்படின்னா ஒரு சமநிலையை கொடுக்கக்கூடியது. இந்த சமநிலை அப்படின்றது யாருக்கெல்லாம் நம்ம ஒரு சமமான ஒரு அந்தஸ்து கொடுக்கணும் அப்படின்ற வாழ்க்கையில் சுட்டி காட்டக்கூடியது தான் இந்த தராசு. அப்போ யாருக்கெல்லாம் நம்ம லைஃப்பில் ஒரு சமமான அந்தஸ்து கொடுக்கணும், நம்மளுடைய லைஃப் பார்ட்னருக்கு ஒரு சமமான ஒரு அந்தஸ்து அப்படின்ற கொடுக்கணும். அதே மாதிரி நம்மளுடைய நண்பர்கள் அப்படின்னாலே நமக்கு சமமானவர்கள் அப்படின்ற ஒரு அந்தஸ்து கொடுக்குறோம். தொழிலில் ஒரு உண்மை நேர்மை அப்படின்ற இருக்கணுன்றதுக்காக நம்ம பிஸ்னஸ் பார்ட்னர்கிட்டையும் ஒரு சமமான அந்தஸ்துன்றது கொடுக்கணும், ஒரு சமநிலையை மெயின்டைன் பண்ணணும். அதனால தான் இந்த துலா ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா யாருக்கிட்டையும் ஒரு பாரபட்சம் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஏழை பணக்காரன், ஒரு மதம் ஜாதி அப்படின்ற ஒரு வித்தியாசத்தை இவங்கள்ட்ட பெருசாக பார்க்க முடியாது. ஸோ அப்படிப்பட்ட இந்த துலா ராசிக்காரர்களுக்கு இந்த சித்திரை மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலோட அறிமுக நபர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஒரு லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த சித்திரை மாதம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்ததிபதியான சூரியன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான மேச ராசியில் பயணிக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த சித்திரை மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோடைய கால அளவு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வரக்கூடிய ஏப்ரல் 14ஆம் தேதியிலேருந்து மே மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் இந்த இடைப்பட்ட காலம் வந்து பார்த்திங்கன்னா சித்திரை மாதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த சித்திரை மாதம் அப்படின்னாலே உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல சூரியன் பயணிக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த சித்திரை மாதம் அப்படின்னு சொல்லலாம். இதை மலையாளத்தில் எப்படி சொல்லுவாங்கன்னா மேச மாதம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா மேசத்தில் சூரியன் பயணிக்கக்கூடிய காலம் அப்படின்றனால இதை மலையாளத்தில் மேச மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதத்தில் 2 முக்கிய கிரக பயிற்சி இருக்குது. அதாவது ஏப்ரல் 26ஆம் தேதி பார்த்திங்கன்னா ராகு கேது பயிற்சி இருக்குது. அதாவது உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துலையும், உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்த கேதுவானவர் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான சிம்மத்துக்கும் பயிற்சி அடைகிறாரு. அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்த குரு, அஷ்டம குரு பார்த்திங்கன்னா இப்போது உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான மிதுன ராசிக்கு வரக்கூடிய மே மாதம் 11ஆம் தேதி பயிற்சி அடைகிறார். உண்மையிலே இந்த குரு பயிற்சி அப்படின்றது உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையில் தான் இருக்குது. அதை நம்ம சேனலோட குரு பயிற்சி பலன்களை பற்றி தனிப்பதிவில் பார்ப்போம். ஸோ இந்த சித்திரை மாதம் அப்படின்னு வரப்போ உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான மீன ராசியில் ஒரு உச்ச நிலையில் இருந்துகிட்டு இருக்காரு. ஸோ இது உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை அப்படின்னே சொல்லலாம். யாருக்கெல்லாம் ஒரு சாதகமான நிலை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, தொழில் நிமித்தமாக வெளியூர், வெளி மாநிலம், வெளியிடங்களில் பயணம் செஞ்சு தொழில் செய்யக்கூடியவங்க, ஒரு வேலைக்காக வெளியூர் பயணங்கள் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சித்திரை மாதம் அப்படின்றது ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலைன்னே சொல்லலாம். ஏன்னா உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் மறைவு ஸ்தானமான 6ஆம் இடத்துல போய் உச்சமடைகிறனால ஸோ வெளியூரில் போய் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலுக்கும் ஒரு காரிய வெற்றி அப்படின்னு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய உச்ச சூரியனும் உங்கள் சந்திரனை ஒரு நேர்பார்வையில் பார்க்கக்கூடியனால உங்களுக்கு ஒரு ஆத்மார்த்தமான ஒரு பலம், ஒரு தைரியம், எதாக இருந்தாலும் நம்மளால் முடியும், நம்மளால் முடியாது யாராலையும் முடியாது, நம்மளால் சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் உங்களுக்குள்ளே அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம். அதே நேரத்தில் உங்களுடைய குடும்பஸ்தானாதிபதி தனாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ஆம் இடமான கர்மஸ்தானத்தில் இருக்கார், கடகத்தில் பயணிக்கிறாரு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியாக, வருமான ரீதியாக ஒரு நல்ல உயர்வு, நல்ல ஒரு அதிகமான ஒரு உழைப்பை கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். நல்ல வருமானமும் உயரும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஓன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் இந்த தனாதிபதி நீச்ச நிலையில் இருக்கின்றனால ஒரு சிலர் உங்கள்கிட்ட பேரம் பேசுகிறதுனால உங்களுக்கு அது சின்ன சின்ன ஒரு கவலை அளிக்கக்கூடிய விஷயமா இருக்கும். இருந்தாலும் அதை நீங்கள் பொருட்படுத்த மாட்டீங்க. ஏன்னா
உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல சூரியன் உச்ச நிலையில் இருக்கார். சரி, இதெல்லாம் தொழிலில் சகஜம்பா அப்படின்ட்டு போயிடுவீங்க. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனை பார்வை செய்கிறாரு. ஸோ அதனால் மனைவி பிள்ளைகளோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அவங்களோட வெளியூர் பயணங்கள் செய்கிறது, இல்லை அப்பப்போ அவங்களுக்கு ஒரு ஷாப்பிங் கூப்பிட்டு போகிறது, ஸோ இது மாதிரி விஷயங்கள்னாலையும் அவங்கள ஒரு மகிழ்ச்சியில் வச்சுருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். அதான் வீடு, நிலம், மனைகள் வாங்கலாமா அப்படின்னா, வரக்கூடிய மே மாதம் 11ஆம் தேதி பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி அடைகிறார். இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு வீடு, நிலம் அப்படின்றது வாங்குறதுக்கான ஒரு எண்ணங்கள் அப்படின்றது கொஞ்சம் குறையும். ஆனால் இப்போ உங்கள் ராசி அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறதும் உங்களுக்கு குரு அஷ்டமஸ்தானத்தில் ஒரு பரிவர்த்தனை 6-8 பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறனால ஒரு கடன் வாங்கியாச்சும் இடம் வாங்கிறதுக்கு, வீடு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது பிரகாசமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதில் 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயும் உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்வை செய்து, குருவும் உங்களுடைய 4ஆம் இடத்தை ஒரு சேர பார்வை செய்கிறனால நீங்கள் வீட்டுக்காக, இடம் வாங்கிறதுக்காகவோ, வீடு வாங்கிறதுக்காகவோ, வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்காகவோ லோன் அப்ளை பண்ணி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது பிரகாசமாகவே இருக்குது. நீங்கள் அப்ளை பண்ண லோன் உடனடியாக சேங்ஷன் ஆகும் இந்த சித்திரை மாதத்தில் அப்படின்னு சொல்லலாம். இதுவே குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த இடம் வாங்குறது, வீடு வாங்குறதுக்கான கொஞ்சம் எண்ணங்கள் அப்படின்றது உங்கள்கிட்ட இருந்து குறையும். ஸோ உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் இடம் வாங்குறதுக்கான அமைப்புகள் இருந்தால் மட்டும்தான் இடம் வாங்குறதுக்கான எண்ணங்கள் தோன்றும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக கூட்டு தொழில் அப்படின்றது சிறப்பாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசி அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறதும், உங்களுக்கு 7ஆம் இடத்து அதிபதி தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதும், 7ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதும் கூட்டு தொழில் அப்படின்றது ரொம்பவே சிறப்பாக இருக்கும்னு சொல்லலாம். ஆனால் இருந்தாலும் கூட்டா தொழிலில் நிர்வாக பொறுப்பு அப்படின்றது உங்கள் கையில் தான் இருக்கும்னு சொல்லலாம். உங்களை கேட்டு தான் உங்கள் தொழில் கூட்டாளி முடிவெடுப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த காலகட்டம் கூட்டு தொழிலுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையில் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். பொதுவாக யாராக இருந்தாலும் ஈஸியாக ஒரு பழகி நட்பை ஏற்படுத்தக்கூடிய நபர்கள் அப்படின்னா இந்த துளாராசிக்காரர்கள் தான் சொல்லலாம். ஆனால் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யார்ட்டையும் ஒரு அறிமுகம் இல்லாத ஒரு புதிய நபர்கள்ட்ட நம்பி பழக மாட்டீங்க. கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுவீங்கன்னே சொல்லலாம். ஏன்னா உங்கள் ராசி அதிபதி 6ஆம் இடத்துல உச்ச ராசியில் இருக்கிறனால கொஞ்சம் அறிமுகம் இல்லாத நபர்கள்ட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருப்பீங்கன்னே சொல்லலாம். அடுத்ததாக இந்த ராசியில் பிறந்த கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே சிறப்பாக இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா உங்கள் தனாதிபதி 10ஆம் இடத்துல ஒரு நீச நிலையில் இருக்கார். இருந்தாலும் உங்கள் ராசி அதிபதி பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல ஒரு உச்ச நிலையில் இருக்காருன்றனால நிச்சயமாக வெளியிடங்களில், வெளியூர் பயணங்களின் மூலயமா உங்கள் கலை சேவைக்கு ஒரு மதிப்பு, அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக இந்த ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த விசாக நட்சத்திரத்தில் 3ஆம் பாதத்தில் பிறந்திருக்கோங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மன ரீதியான பிரச்சனைகள் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உடல் ரீதியாகவோ இல்லை மன ரீதியாகவோ பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு மனக்குழப்பம் அப்படின்றது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மற்றவங்கள சொல்லலை, அதாவது இந்த ராசியில் பிறந்தவங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சித்திரை மாதம் 3-4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க. அதே மாதிரி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க. விசாக நட்சத்திரம் 1-2-3ஆம் பாதத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க. ஸோ இவங்களில் இந்த விசாக நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா ஏப்ரலுடைய 30 தேதிக்கு பிறகு கொஞ்சம் மன ரீதியான, உடல் ரீதியான பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. சரி, நம்ம சேனலோட ஒவ்வொரு மாதம் பதிவோட எண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா சில குறிப்பிட்ட தேதிகளை சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ இந்த தேதிகளில் பிறந்தவங்களாக யாரும் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். வண்டி வாகனங்களையாக இருக்கட்டும், பேச்சிலையாக இருக்கட்டும், முன்கோபம், பிடிவாதத்தை கொஞ்சம் தளர்த்திக்கிறது அப்படின்றது கொஞ்சம் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ ஒருவேளை நீங்கள் இந்த தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த சித்திரை மாதத்துடைய முடிவுக்கு பிறகு இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு எப்படி பயணிச்சிச்சு அப்படின்றத மறக்காமல் நம்ம கமெண்டில் தெரிவிங்க. ஜனவரி மாதம் 14-15, மார்ச் மாதம் 8, 9, 10, 14, 15 இந்த தேதிகளில் பிறந்திருக்கோங்க. அதே மாதிரி மே மாதம் 14, 15 தேதிகளில் பிறந்திருக்கோங்க. அடுத்ததாக ஜூலை மாதம் 16, 17 தேதிகளில் பிறந்திருக்கோங்க. அடுத்ததாக செப்டம்பர் மாதம் 17, 18 தேதிகளில் பிறந்திருக்கோங்க. நவம்பர் மாதம் 16, 17 இந்த தேதிகளில் பிறந்திருக்கோங்க. ஸோ இந்த தேதிகளில் பிறந்திருக்கோங்க பொதுவாகவே கொஞ்சம் இந்த மாதத்தில், அதாவது இந்த சித்திரை மாதத்தில் கொஞ்சம் வண்டி வாகனங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். உங்கள் வயசுக்கு ஏற்ற மாதிரி பிரச்சனைகளில் வேணால் மாற்றங்கள் இருக்கலாம். ஆனால் பிரச்சனைகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். இந்த விசாக நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்களும் சரி, மேல் சொன்ன சில குறிப்பிட்ட தேதிகளில் பிறந்தவங்களும் சரி, இந்த சித்திரை மாதம் முடிவுக்கு பிறகு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த சித்திரை மாதம் அப்படின்றத உங்கள் பிறந்த தேதி நேரத்தோட குறிப்பிட்டு நம்ம சேனலில் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. சரி, நன்றி நண்பர்களே. இது வரைக்கும்
இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கான சித்திரை மாத பலன்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜேஷ் தியாகராஜன். நன்றி, வணக்கம்.